Hello friends, Assalamu alaikum. Hope you all are doing good. Ramadan series இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி எல்லாருக்குமே காமனா ஒரு பிடிச்ச ரெசிபி தான் shawarma ரெசிபி பார்க்க போறீங்க. shawarmaல நிறைய வெரைட்டி இருக்கு. அதுல இன்னைக்கான வெரைட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா pocket shawarma தான். இந்த ஷவர்மாக்கு நம்ம செய்யக்கூடிய ரொட்டி பர்ஃபெக்டாக 100% சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்ற இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷவர்மாக்கு பெஸ்ட்டான குயிக்கான ஒரு சோஸ் ரெசிபி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் வரை காட்டி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அதோடைய என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம ஷவர்மா ரெசிபிக்கு நான் முதல்ல பண்ண போகிற சிக்கனை மெரினேட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஒரு 700 கிராம் மாதிரி சிக்கன் எடுத்திருக்கேன், வித்தவுட் போன் தான். அதுக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஜிஞ்சர் garlic பேஸ்ட் எட் பண்ணிக்கோங்க. அதோடைய 2 டீஸ்பூன் மாதிரி சில்லி பவுடர் அண்ட் 1 டீஸ்பூன் மாதிரி பெப்பர் பவுடர். அதோடைய ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி ஆனியன் பவுடரையும் சேர்த்துக்கோங்க. ஆனியன் பவுடர் இல்லாட்டி நீங்கள் ஒரு மீடியம் சைஸில் ஆனியன் ஒரு ஹாஃப் மாதிரி எடுத்து அதை நல்லா பிளெண்டர் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கோங்க. இதுக்கே பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் மாதிரி சோய் சாஸ் சேர்த்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் சால்ட் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸையும் சேர்த்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மெரினேட் பண்ணும்போது சால்ட்டும் லெமன் ஜூஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்திங்கன்னா அதில் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் எப்போயுமே மெரினேட் பண்ணும்போது நான் சால்ட்டையும் லெமனையும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஆட் பண்ணிக்கொள்வேன். உங்களுக்கு தேவைன்னா இதை கொஞ்சம் கூட்டியோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம இன்றைக்கி boneless சிக்கன் எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மெரினேஷனுக்கு இந்த மசாலா எல்லாமே சிக்கனோட மிக்ஸ் ஆகி அது நல்ல ஃப்ளேவர் வரதுக்கு ஒரு 1/2 hour ரெஸ்ட்டில் விட்டாலே போதும். ஸோ இதை நல்லா கவர் பண்ணி ஒரு 1/2 hour ஒரு சைடில் வச்சுருங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஷவர்மாக்கான ரொட்டியை தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பவுலில் ஒரு 1/2 கப் மாதிரி மில்க் சேர்த்துக்கோங்க. அதுக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி லெமனையும் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. லெமன் ஜூஸ் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி வெனிகர் கூட ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் விடுங்க. ஏன்னா இந்த மில்க் கொஞ்சம் கெட்டியாகினது பின்னாடி தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் ஒரு 4 கப்ஸ் ஃப்ளார் மாதிரி எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மாதிரி ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் அண்ட் 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் இதையுமே சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மில்க் இருக்கு இல்லையா, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மில்க் பார்த்திங்கன்னா ஒரு வகையில் பட்டர் மில்க்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம வீட்டில் நார்மலாக பட்டர் மில்க் செய்யும் போது பார்த்திங்கன்னா ஒரு 1 கப் பாலுக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் இல்லாட்டி 1 டேபிள் ஸ்பூன் வெனிகர் மாதிரி ஆட் பண்ணுவோம் இல்லையா. பட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் மில்க்குக்கு தான் நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பட்டர் மில்க்கும் ஈஸ்ட்டும் சேரும்போது இந்த ரொட்டி நல்ல சாஃப்ட் ஒன்று கொடுக்கும். அதனால தான் நம்ம இதை சேர்க்குறோம். ஸோ நீங்கள் எப்பயும் செய்யும் போது இந்த மில்க்கை ஸ்கிப் பண்ணாமல் செய்ய ட்ரை பண்ணுங்கள். இந்த மில்க்கையும் இதோட சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா அதே கப்பில் அதே மெஷர்மெண்ட்டில் மாதிரி நான் வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். அதே மெஷர்மெண்ட்னால் ஒரு 1/2 கப் மாதிரி வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். அதையும் இதோடய சேர்த்துக்கோங்க. இந்த டோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஜாஸ்தி டைம் கொடுத்து நம்ம இதை நீட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் ஒரு ஸ்டிக்கியான ஒரு டெக்ஸ்சரில் வர மாதிரி இந்த டோ நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த டோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அவனில் பேக் பண்ணுறதா இருந்தால் தான் இதுக்கு ஜாஸ்தி டைம் கொடுத்து நம்ம இந்த டோ நீட் பண்ணணும். பட் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் பேனில் தான் போட்டு எடுக்க போகிறதுனால நான் அவ்வளோ நேரம் இதுக்கு ஜாஸ்தியாக கொடுக்கவே இல்லை. ஜஸ்ட் எல்லாமே மிக்ஸ் ஆகிடுது பின்னாடியே நான் இதை ரிமூவ் பண்ணி அதை ரெஸ்ட்டில் விட்டுட்டேன். இந்த டோக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கப் மில்க்குக்கு 1/2 கப் வாட்டர் மாதிரி நான் ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணியிருந்தேன் இல்லையா. அது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் வாட்டர் எகெயின் நான் அது கூட சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கப் வாட்டர் மாதிரி தான் இதுக்கும் சேர்த்துருக்கேன். இந்த டோவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியான மாதிரி தான் இந்த டோவை எடுத்திருக்கேன். அப்போ ரொட்டியும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ எப்போயும் டோவை நான் எப்போயுமே எந்த வீடியோலையும் சொல்கிற ஒரு விஷயம் தான் டோவை எப்போயுமே கொஞ்சம் லூஸாக எடுத்திங்கன்னா அதுக்கான ரிசல்ட்டும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். டோ அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. அது ஒரு 1 hour மாதிரி ரெஸ்ட்டில் இருந்தால் டபுள் சைஸ் ஆகிரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் சேர்த்துக்கோங்க. அதோடய மெரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லா சைடுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நான் இந்த மெரினேஷன் பண்ண போதும் பார்த்தீங்கன்னா நான் ஆயில் இந்த மெரினேஷனுக்கு சேர்க்கல இல்லையா. ஸோ அதனால தான் இந்த பேனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் மாதிரி சேர்த்துருக்கேன்.
சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மெரினேஷனுக்கே வந்து ஆயிலையும் சேர்த்துக்கொள்வாங்க. நீங்கள் அப்படி சேர்க்குறவங்களா இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாகவே பேனுக்கு வந்து சிக்கனை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இந்த சிக்கனை வந்து அடிக்கு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த கிரேவி எல்லாமே நல்லா ட்ரை ஆகினதுக்கு பின்னாடி தான் நம்ம இதை பேன்லேருந்து ரிமூவ் பண்ணணும். இந்த கிரேவி எல்லாம் நல்லா ட்ரை ஆகி வர டைமில் ஃப்ளேமை வந்து சிம்மரில் விட்டுட்டு இதை ஒரு 2-3 மினிட்ஸ் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அது பின்னாடி பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஷவர்மானாலே எல்லாருக்குமே மைண்டு வர்றது கார்லிக் சோஸ் இல்லையா? கார்லிக் சோஸ் எப்போயுமே வந்து ஷவர்மாவுக்கு ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷன் தான். ஆனால் இன்றைக்கி வந்து அதே மாதிரி சூப்பரான ஒரு சோஸ் தான் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதுவும் வந்து குயிக்காக செய்யக்கூடிய மாதிரி சோஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த சோஸ் வந்து நீங்கள் பர்கர், ஷவர்மா எதுக்குமே பெஸ்ட்டான ஒரு காம்பினேஷன் தான். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 கப் மயனஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு கெச்சப்பையும் சேர்த்துக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஸ்டர்ட் சோஸும் சேர்த்துருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சோஸ் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லன்றதுனால வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சில்லி பவுடர் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி லெமன் ஜூஸையும் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ 2 மினிட்ஸில் எங்களோட சோஸும் ரெடி ஆகியாச்சு. இது வந்து நீங்கள் மார்னிங்கோ ஈவினிங்கோ எதாக இருந்தாலும் குயிக்காகவே செய்யக்கூடிய மாதிரி ஒரு சோஸ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோவும் வந்து டபுள் சைஸ் ஆகி நல்லா அழகாக வந்திருக்கு. எனக்கு இந்த டோ டபுள் சைஸ்க்கு வாரது பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் மாதிரி எடுத்திருந்தது. ஏன்னா இங்கே வின்டர்னதுனால ஒரு 45 மினிட்ஸ் எடுத்திருந்தது. நீங்கள் நார்மல் கிளைமேட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் ஒரு 1/2 ஹவர்லேயே மாதிரி இந்த டோ வந்து டபுள் சைஸ்க்கு வந்துடும். இப்படி டபுள் சைஸ்க்கு வந்த உடனே மாதிரி நீங்கள் ரொட்டியும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து நம்ம இது ஜாஸ்தி நேரம் இந்த டோவை வச்சோன்னா நம்ம ரொட்டியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புளிப்புத்தன்மை மாதிரி ஒரு டேஸ்ட் ஒன்று வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் எப்போ இது டபுள் சைஸாக வருதோ அதே டைம்லேயே வந்து நீங்கள் ரொட்டியும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுங்க. என்னுடைய டோ பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக எடுத்திருக்கேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி தான் நான் ஃப்ளார் கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன போல்ஸாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் மாதிரி நீங்கள் சின்ன சின்ன போல்ஸாக செப்பரேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ரொட்டியை சப்பாத்தி செய்யும் போது நீங்கள் இந்த ஸ்டிக்கி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆயில் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் செஞ்சு எடுத்தது உடனே மாதிரி ரொட்டியோ சப்பாத்தியோ சாஃப்டாக இருக்கும். லேட்டாக போகும் பார்த்தீங்கன்னா வந்து அது கொஞ்சம் ஹார்டாயிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் எப்போயுமே இந்த ஃப்ளார் மட்டும் டஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ செப்பரேட் பண்ணி வச்சுருந்த அந்த பவுல் எடுத்து இதை மாதிரி ரோல் பண்ணிக்கொள்கிறேன். நம்ம எப்பயுமே வந்து சப்பாத்தியெல்லாம் நம்ம ரோல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே திக்னஸில் மாதிரி இதை மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ண போதும் பார்த்தீங்கன்னா வந்து மிச்சம் ஸ்ட்ரெச் ஆகாமல் ஜென்ரலாகவே ரோல் பண்ண மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே வின்டர்னதுனால பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே ஒன்றுக்கு க்ளோத் ஒன்று போட்டு தான் நான் இந்த ரோல் பண்ணி வச்சுருந்த இந்த ரொட்டியை எல்லாமே வச்சுருந்தேன். உங்களுக்கு தேவையான சைஸில் மாதிரி இதை மாதிரி எல்லா ரொட்டியுமே ஃப்ளட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எல்லா டோவையுமே இப்படி நல்லா ரோல் பண்ணி எடுத்ததுக்கு பின்னாடி தான் நீங்கள் பேனில் போடுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் 2 வேலையும் செஞ்சுட்டு அதை செய்ய முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் ரோல் பண்ணி எடுத்ததுக்கு பின்னாடியே நீங்கள் வந்து அது பின்னாடி பேனில் போட்டு எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரோல் பண்ண எல்லா டோவையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி ரெஸ்ட்டில் விட்டுட்டு தான் அது பின்னாடி ரொட்டியே செய்ய ஸ்டார்ட் பண்ணினேன். 10 மினிட்ஸு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த டோ வந்து நல்லா சாஃப்டாக அழகாக வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பேனே ஹீட் பண்ணிவிட்டு இதை ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம். பேனை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டே வந்து ஒரு சிங்கிள் பேனில் வந்து இதை உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன். இந்த ரொட்டியை செய்யும் போது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அடிக்கு ஒரு முறை இதை திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். நம்ம இல்லாட்டி ஒரு சைடு வந்து லைட் ப்ரௌன் ஆகும் போது தான் மற்ற சைடு டர்ன் பண்ணுவோம் இல்லையா? பட் இந்த ரொட்டியை பொறுத்த வரைக்கும் அடிக்கு ஒரு முறை இந்த ரொட்டியை திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அதில் உள்ளுக்கு நல்ல ஏர் ஃபில் ஆகின மாதிரி பலூன் மாதிரி வரும். இப்படி ஒரே தாவால் செஞ்செடுக்கும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா என்னுடைய பெரிய தாவால் ஒரே டைமில் ஒரு 4 ரொட்டி செய்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு தாவால் தான் இன்றைக்கி போட்டு எடுக்க போகிறேன். முக்கியமான விஷயம், நீங்கள் பேனில் சேர்த்ததுக்கு பின்னாடி அடிக்கு ஒரு முறை அந்த ரொட்டியை திருப்பி போட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் அது வந்து எல்லா சைடுமே குக் ஆகி அது வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய மாதிரி ஏர் ஃபில் ஆகி வரும். நீங்கள் இப்படி ரொட்டியை வந்து திருப்பி போடும்போது பார்த்தீங்கன்னா வந்து அதில் சின்ன ஹோல்ஸில் வராமல் கவனமாக திருப்பி போட்டுக்கோங்க. ஏன்னா ஹோல்ஸ் வந்ததுன்னா அதில் ஏர் வந்து ஃபில் ஆகாது.
நம்ம ரொட்டி வந்து சும்மா ஃப்ளட்டாகவே இருக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி நம்மளோட ஃபில்லிங்கை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ மெயினாக வந்து இந்த ரொட்டியை வந்து ஜென்டலாகவே ஹேண்டில் பண்ணி இதை கொஞ்சம் செஞ்சு எடுத்துருங்க. நான் இந்த ப்ரெஸ் பண்ணியிருக்க இந்த ரொட்டியை பார்த்தீங்கன்னா அதில் ஓரத்தில் சின்ன ஹோல் ஒன்று இருந்தது. அதைத்தான் நான் ஸ்பெத்துலாவால் பிளாக் பண்ணி அதை பிளாக் பண்ணதுக்கு பின்னாடி தான் அதில் ரொட்டியிலே ஹேர் ஃபில் ஆயிடுது. ஸோ இதை மாதிரி நீங்களும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இந்த ரொட்டியை செஞ்சு எடுத்துருங்க. ஸோ இதை மாதிரி எல்லா ரொட்டியுமே வந்து போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் ரொட்டியை பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன். நல்லா சாஃப்டாக நல்லா அழகாக வந்திருக்கு. நான் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரொட்டி எந்த அளவுக்கு சாஃப்டாக அழகாக வந்திருக்குன்னு சொல்லி. இந்த ரொட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உள்ளாடி ஃபில்லிங் வச்சு தான் சாப்பிட்ணுன்னு இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு கிரேவி டெவல் ஏதாவது இருந்தாலுமே இதுக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரொட்டி வந்து பெஸ்ட்டான ஒரு காம்பினேஷன் தான். இந்த ரொட்டியை நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஒரு டவல் ஒன்றால் கவர் பண்ணி வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா டவலில் கவர் பண்ணும்போது அந்த ரொட்டியோட வார்மில் கொஞ்சம் நேரம் இருக்கும்போது அந்த ரொட்டி இன்னுமே சாஃப்ட் ஆகும். ஸோ எப்போயுமே வந்து கவர் பண்ணி வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஷவர்மாவோட ஃபில்லிங்க்கு பார்த்தீங்கன்னா வந்து டொமேட்டோஸ் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் தின் ஸ்லைஸாக. அதோடய பார்த்தீங்கன்னா வந்து இங்கால சலடும் எடுத்திருக்கேன். நம்ம சோஸ் நம்ம செஞ்சு வச்சுருந்த சிக்கன் இதையும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ரொட்டியை மெல்லமாக ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு தேவையான மாதிரி ஃபில்லிங்கை நம்ம ஃபில் பண்ணிக்கொள்வோம். இந்த ஷவர்மா பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு சேர்க்கணுன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கூட சேர்த்துக்கொள்ளலாம். அது இல்லாமல் பிக்கிள் வெஜிடபிள் பிக்கிள் இருக்குது இல்லையா, ஸோ அது கூட சேர்த்தாலுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ரொட்டிக்கு பார்த்தீங்கன்னா லெட்யூஸையும் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ 2 பீஸையும் சேர்த்துருக்கேன். நம்ம ரொட்டிக்கு தேவையான அளவுக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துக்கொள்வோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சுருக்க சோஸ் தான், அதையும் தேவையான அளவுக்கு இப்படி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி ரெசிபியை பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளாகவும் பர்ஃபெக்டாகவும் எப்படி செய்கிறன்ற மெத்தடை தான் நான் உங்களுக்கு இன்னும் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியும் பார்த்தீங்கன்னா வந்து இஃப்தாருக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான். அது மட்டும் இல்லாமல் எல்லாராலையும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி இல்லையா. ஸோ வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபியை வந்து செய்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு மனசுக்கு சந்தோஷத்தையும் திருப்தியும் கொடுக்க விஷயம் இல்லையா. ஸோ நீங்களும் அதே மாதிரி ஃபீல் பண்ணணுன்னா இன்றைக்கே இதே மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் வீட்டாக்களையும் சந்தோஷப்படுத்துங்க. நீங்களும் என்ன மாதிரி சந்தோஷமாக திருப்தியாக ஃபீல் பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா சந்தோஷத்தை ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுறது ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையா. ஸோ கண்டிப்பாக உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. See you soon with another vlog. Thank you.